தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து திருச்சியிலிருந்து விவசாய சங்க பிரமுகர்கள் வயலூர் ராஜேந்திரன், சுந்தரம் ஆகியோருடன் நமது செய்தியாளர் விஜயகோபால் நேரலையில் இணைந்திருக்கிறார். விஜயகோபால், உங்களிடம். விஷ்ணு, தமிழக நிதிநிலை அறிக்கையானது இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே வேளாணுக்கு என்று அறிவிக்கப்படும் தனி பட்ஜெட் என்பதே விவசாயிகளிடம் ஒரு பெருத்த வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் இன்று தமிழக அரசு இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை மூலம் அறிவித்துள்ள அறிவிக்கையில் தவிர்த்து விவசாயிகள் என்ன சொல்கிறார் என்று நம்ம கேட்போம். நம்ம அருகில் வயலூரை சேர்ந்த திரு சுந்தரம் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். ஆனால் இந்த பட்ஜெட் இப்போ அறிவிச்சிருக்காங்க, இதில் இந்த அறிவிப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கா? இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்த விவசாய பட்ஜெட்டானது மகிழ்ச்சியான செய்தி ஒன்று. இதுவரைக்கும் அறிவிக்கப்படாத ஒன்று தமிழக அரசு அறிவிச்ச மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றபடி இதை சந்தைப்படுத்தி கவர்மெண்ட்டு நிதிநிலை அறிக்கையை விவசாயிகளுக்கு, அடிமடை விவசாயிகளுக்கு கடைசி வரை சேரும் வரை பாதுகாத்து கொடுத்தால் மிக நன்றாக இருக்கும். இதே மாதிரி நம்ம அருகில் தமாகவுடைய விவசாய பிரிவு பொருளாளர் திரு வயலூர் ராஜேந்திரன் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். ஐயா, இப்போ பட்ஜெட்டை அறிவிச்சிருக்காங்க, இந்த அறிக்கையில் நீங்கள் என்ன மகிழ்ச்சிகரமான விஷயம் பார்க்குறீங்க, அதை பற்றி பேசுங்க. இல்லை, வேளாண்மை துறைக்கு மொத்தமாக தனித்தனியாக கொடுக்காம மொத்தமாக 33,000 கோடி சில்லரை கொடுத்துருக்காங்க. இதில் வேளாண்மை துறையில் நீர்வளத்துறை இருக்குது, தோட்டக்கலைத்துறை இருக்குது, வேளாண்மை துறை தனியாக இருக்குது, கால்நடைத்துறை இருக்குது. தனித்தனியாக அறிவிச்சிருந்தால் நாங்கள் வரவேற்றிருப்போம். இது பட்ஜெட் அறிக்கையாக தான் பார்க்குறேன். ரெண்டாவது, காவேரி கொள்ளிடத்தில் தடுப்பணையை பற்றி எந்த ஒரு இதில் இல்லை. இது மாயனூர் டு தாயனூர் வரலையும் நவீனப்படுத்தும் திட்டம் முதல் சேசி இருக்கும்போது ஒரு 100 கோடி திட்டத்தில் ப்ராஜெக்ட் போட்டுச்சு. அப்புறம் சென்ற ஆட்சியில் 700 கோடி திட்டமாக்கி அது 30 கிலோமீட்டரும் செய்கிறதாக இருந்துச்சு. இப்போ 10 கிலோமீட்டருக்குள்ளாரே அந்த 700 கோடியும் ப்ராசஸிங் செய்கிறதா இருக்குது. அதுக்கு உண்டான நிதி ஆதாரத்தையும் காண. ரெண்டாவது, குளித்தலை மருதூர்கிட்ட ஒரு கதவணை திட்டம் ஏற்படுத்துவதாக சென்ற ஆட்சியில் ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு நடைமுறைக்கு இருந்தது. அதை பற்றி எந்த இதுவுமே இல்லை. இது பொதுவாக இந்த திட்டத்தை ஒரு பட்ஜெட் அறிக்கை பேப்பர் திட்டமாக தான் பார்க்குறோம் ஒழிய இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. இந்த நிதி எந்த விவசாயியும் சென்று அடைவது வாய்ப்பில்லை என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ்ணு, இப்போ விவசாயிகளை பொறுத்தவரை இந்த விவசாய பட்ஜெட்டில் தனியாக 33,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒதுக்கீடு என்பது விவசாயிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்துள்ளது. இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள விவசாயிகள் இந்த நிதியானது கடைமடை விவசாயிகள் வரைக்கும் சென்று அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. விஷ்ணு. விஜயகோபால், இப்போ இயற்கை விவசாயத்திற்கு 400 கோடி ரூபாய், டான்ஜெட்கோ விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதற்கு டான்ஜெட்கோவிற்கு 5,157 கோடி ரூபாய்னு முக்கியமான விஷயங்களுக்கு இந்த நிதி அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் ஒதுக்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட கேளுங்க, இயற்கை விவசாயம் செய்வதற்கான ஊக்குவிப்பு அப்படிங்கிறது 400 கோடி வரையும் இருந்தால் போதுமானதாக இருக்குமா? இன்னும் என்னென்ன இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க தேவை அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இது குறித்து கேட்கலாம் விஷ்ணு. ஐயா, இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காக ஒரு 400 கோடி ரூபா ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அது போதுமான நிதித்தொகை தானே? இது இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுமாறு சொல்லுங்கள். இயற்கை வேளாண்மைக்கு 400 கோடி ஒதுக்கியிருக்காங்க, அதை வரவேற்கிறோம். இருந்தாலும் வேளாண்மைத்துறை மாவட்டந்தோறும் அதுக்கு தனியாக அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். இயற்கை வேளாண்மை என்பது அதுக்குன்னு படித்து வந்தவங்க தான் அதை இயற்கை அதிகாரிகள் வழிநடத்த முடியும். எல்லாருமே அதை வழி நடத்த முடியாது. முதல்ல ஜேடி லெவலில் ஒரு தனி அதிகாரிகளை நியமனம் பண்ண வேண்டும். இந்த 400 கோடி அதிகாரிகளை நியமனம் பண்ணுவதற்கே போதுமானது என்பது எனக்கு தெரியல. அதே மாதிரி டான்ஜெட்கோ காரணமாக அவங்க சார்பாக மின்சாரத்துக்கு ஒரு தனியான ஒரு ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மின்சாரம், விவசாயத்திற்கான மின்சாரம் 24 மணி நேரம் கிடைப்பதில்லை. ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் அது எப்போ வருதுன்னு கிடைக்கல. அது மோட்டார்ட்டே விவசாயிகள் போய் காத்திருக்கணும். எப்போ கரண்ட் வருதோ அப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் விவசாயத்துக்கு தண்ணீரை பயன்படுத்த முடியா இருக்குது. 24 மணி நேரம் மின்சாரம் கிடைக்கிறதுக்கு இந்த அரசு வழிவகை செய்ய வேண்டும். அப்போ தான் நிரந்தரமாக விவசாயிகள் பயனடைய முடியும். இப்போ இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரை ஒரு ஏக்கர் நீங்கள் பயன்படுத்தணும்னா எவ்வளோ செலவாகுது? இவங்க இந்த ஒதுக்கீடு சரியாக இருக்குமா? அது போய் சொல்லுங்கள். இல்லை, இயற்கை விவசாயங்கிறது இயற்கை விவசாயத்துக்கு ஒரு 5 வருஷம் விவசாயிகள் காத்திருக்க வேண்டும்.
ஏற்கனவே செயற்கை உரங்களை போட்டு மண் மாறி இருக்குது. அந்த மண்ணை மாற்றுறதுக்கு ஒரு 5 வருஷம் காத்திருக்கணும் விவசாயி. அதனால் இந்த 400 கோடி என்பது பற்றாதது. மண்ணை மாற்றுவதற்கு இந்த 400 கோடியை இப்போ ஒரு 5 வருஷம் பயன்படுத்திக்கலாம். இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாற முடியும். அது அதிகாரிகளுக்கு அது தெரியும். நம்மள பல்வேறு கருத்துக்களை நம்மள்ட்ட விவசாயிகள் தெரிவித்தாங்க. குறிப்பாக விவசாயியுடைய ஒரு பிரதான எதிர்பார்ப்புகள் என்பது என்னவாக இருக்குன்னா, காவேரி மற்றும் கொள்ளிடத்தில் வந்து தடுப்பணைகள் அதிக அளவு கட்ட வேண்டும். அதை தவிர்த்து நீர்வழி தடங்களில் இருக்க ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். அதற்கும் மேலாக நாம் கங்கை கோதாவரி காவேரி இணைப்பு என்ற மிகப்பெரிய திட்டங்கள் மட்டுமல்லாது காவேரி குண்டாறு போன்ற தமிழகத்தில் உள்ள நதிகளை இணைக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்குது. விஷ்ணு.